ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட கொஞ்சம் குட்டியாக பேசிக்கவா? அங்கே பாருங்கள், எனக்கு ஜிக்குக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து தெரிஞ்சவங்களும் சரி, என்ன ட்ரூவாக என் கூட க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, ஜிக்கு எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு எல்லாருக்குமே தெரியும். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றது தான் எதுவுமே கிடையாது, ஓகேவா? எனக்கு விமின் பிடிக்குங்க. விமினோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஓகேவா? விமின் குக் எனக்கு ஈக்குவல் தான். அதுக்காகலாம் நான் ஜேகேவை ஹர்ட் பண்ணிட்டு ஜிம்னையும் டேவை ஒன்றா சேர்த்து வைக்கிறேன் இல்லை, நான் ஜிம்னையும் ஜவுக்கு ஒன்றா சேர்த்து வச்சு டேவை ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க, ஓகேவா? நான் 3 பேர் ஈக்குவலாக பார்க்கணும் தான் நினைக்கிறேன். ஒரே ஒரு பர்டிகுலர் கமெண்ட் தான் என்ன அந்தளவுக்கு ஹர்ட் பண்ணிச்சு. அதனால தான் அவ்வளோ அழகான ஒரு ஸ்டோரியை ரொம்ப அவசரமாக அப்படியே முடிச்சு வச்சேன், ஓகேவா? இதுக்கப்புறம் விமின் குக் வந்து நம்ம எஃப்எஃப் வராது, ஓகேவா? நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் யாரும் ஹர்ட் ஆகாதீங்க. அப்புறம் ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க, ஓகேவா? எனக்கு அந்த வேர்ட்ஸ் பிடிக்காது, பர்டிகுலராக எனக்கு அது பிடிக்காது பர்சனலாக. நான் யாருக்கும் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கவும் மாட்டேன். நீங்களும் என்கிட்ட கேட்காதீங்க, ஓகேவா? நீங்கள் என்ன கேட்டாலும் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். கொஞ்சம் டைம் டிலே ஆகலாம், ஓகேவா? ஆனால் மற்றபடி அதுக்காக ஏன்னா ஜஸ்ட் நார்மல் எஃப்எஃப் தானே. இதுக்கு போய்ட்டு இதுக்கு ப்ளீஸ் நீங்கள் போடுங்க அப்படிலாம் நீங்கள் சொல்லணும், ஓகேவா? என் சேனல் இல்லைன்னா 1000 சேனல் இருக்குது, ஓகேவா? நீங்கள் எங்கேனாலும் ஸ்டோரி கேட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, ஓகேவா? நான் உங்களை யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி இருக்க சொன்னதும் இல்லை, இருக்க சொல்லவும் மாட்டேன். இப்போ மட்டும் இல்லை, ஃப்யூச்சர்லேயும், ஓகேவா? நான் எப்போவும் மாறவும் மாட்டேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு விமின் பர்டிகுலராக பிடிக்கும், ஓகேவா? நான் சொல்கிறேன், பர்சனலாக எனக்கு விமின் பிடிக்கும், ஜிக்குக்கு அதை விட பிடிக்கும், ஓகேவா? 2 பேரும் ஈக்குவல் தான், ஓகேவா? அதனால் நான் வந்துட்டு 2 பேரும் விட்டு கொடுக்க மாட்டேன். சேம் டைம் உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி நான் ஸ்டோரி போட மாட்டேன், ஓகேவா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஹர்ட் ஆகுறீங்கன்னா நான் கண்டிப்பாக ஸ்டோரி போட மாட்டேன். ஏன்னா உங்களோட ஹாப்பினஸ் தான் என்னோடய ஹாப்பினஸ். ஸோ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஜிக்கு கூட வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் போட்டோம் இல்லையா? அதுதான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாமா? ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஜவுக் தான் ஆஃபீஸில் இருக்காங்க. காய் பார்க்குறாங்க. என்னாச்சுடா, ஏன் ஒரு மாதிரி இருக்கா அப்படி கேட்குறாங்க. இல்லைடா காய் அப்படி சொல்கிறாங்க. சொல்லு அப்படி சொல்லிட்டு காய் கேட்குறாங்க ஜவுக் கிட்ட. இப்போலாம் எனக்கு ஜிமின்கிட்ட சொல்கிறாங்க எனக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜவுக் தான் ஒன்று சொல்கிறாங்க. சொல்லுடா அப்படி சொல்கிறாங்க. லவ் மிஸ் ஆக சொல்கிறாங்க. அது எப்படி லவ் மிஸ் ஆகும் சொல்கிறாங்க. தெரியலடா, எனக்கு ஜிமின் எல்லாமே பண்ணுறான், என் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கான், ரொம்ப ஹாப்பியாக இருக்கான், நான் நினச்சி கூட பார்க்கல ஆனால் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு அந்த ஒரு விஷயம் மட்டும் மிஸ் ஆகுது. நான் ஹக் பண்ணுறான், கிஸ் பண்ணுறான், எல்லாம் பண்ணிகிட்ருக்கான். எனக்கு ஒரு ஒய்ஃபாக எனக்கு எல்லாமே பண்ணுறான். அவனுக்கு என்ன ஒரு ஹஸ்பண்டாக நல்லா பார்த்துக்கிறான், ரொம்ப நல்லா தான் டேக் கேர் பண்ணுறான், எல்லாமே எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் அந்த ஒரே ஒரு லவ் மட்டும் ஜங்குக்கா லவ்னு சொல்ல மாட்டான். அதை தாண்டி வேறு எதுவும் அவனை அதை அப்ரோச் பண்ண மாட்டான். நான் போனால் அப்ரோச் பண்ணுறான், அதை தாண்டி வேறு எதுவும் பண்ண மாட்டானே சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க. டே அரேஞ்ச் மேரேஜில் அப்படி தானே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ டேஸ்? ஆல்மோஸ்ட் இப்போ எங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு ஒரு 2 வீக்ஸ் ஆயிருக்கலாம் சொல்கிறாங்க. சார் 2 வீக்ஸ் தான்டா ஆயிருக்கு, இன்னும் டைம் எடுக்கல சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு எதுவும் தோணுதுடா அப்படி இல்லை. ஜிமினுக்கு ஒரு என்னை பிடிக்காமல் சொல்கிறாங்க. அது எப்படி பிடிக்காமல் இருக்க சொல்கிறாங்க. இல்லைடா பிடிக்காமல் இப்போ அவங்க கூட அப்படி இருப்பான்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் சொல்லிட்டு நம்ம ஜங்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அப்படிலாம் இருக்காது, நீ ரொம்ப யோசிக்காத, வேணா ஹனிமூன் எங்கன்னா கூட்டிகிட்டு போ, வெளில கூட்டிகிட்டு போனால் அப்போ இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, வீட்டில் இருந்தாலும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் தானே சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. அப்படியே வெளில கூட்டிகிட்டு போனால் ஓகே ஆகிடுவேனா சொல்கிறாங்க. என்ன பிடிக்கும் பிடிக்காது சொல்லிட்டு மனசு விட்டு கேளு. மோஸ்ட்லி அரேஞ்ச் மேரேஜ்னா அப்படி தானே, வெளில கூட்டிகிட்டு போயிட்டு எதுக்காக ஹனிமூன் அனுப்புகிறாங்க? அவங்க ஹனிமூன் போகிறதே அவங்கள விட்டு ஒருத்தர் புரிஞ்சுக்கணுன்றக்காக தானே. புரிஞ்சுக்கணும், பேசணும், தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது. ஏன்னா வீட்டிலே இருக்கும்போது எல்லோரும் இருப்பாங்க, கொஞ்சம் ஷை ஆவாங்க, கொஞ்சம் நேரம் நீங்கள் பெட்ரூமில் ஒன்றா இருப்பீங்க, அதை தாண்டி அவங்கள போய் பெருசாக தெரிஞ்சிக்க மாட்டீங்களா? நீ ஆஃபீஸ் வந்துடுறேன், அவங்க டே ஃபுல்லாக வீட்டில் இருக்கான், அப்படி கொஞ்சம் எப்படி உங்களை தெரிஞ்சிக்க முடியும்? வெளில போனால் தான் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது சொல்லிட்டு நீ கேட்க முடியும். நீங்கள் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்களேன் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இது நல்லா தான் இருக்குது ஐடியா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இன்றைக்கி போய் கேட்டு பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக ஈவினிங் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது ரொம்ப ஹாப்பியாக ஒரு மூடில் வராரு அவர். இப்போ இந்த பக்கம் ஜிமின் ரூமில் தான், அவர் ரூமில் மட்டும் அமைதி மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் கீழே எல்லாருமே இருக்காங்க ஹாலில். ஒயன் இருக்கா, ஜின்னு, நம்ஜோன், அவங்களோட பேபி, ஜங்குடைய அப்பா அம்மா, கிராண்ட் பேரண்ட்ஸ் சொல்லிட்டு எல்லோரும் இருக்காங்க. அவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் ஜிமின் மேலே தான் இருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக்கு டேரெக்டாக மேலே தான் போகிறாங்க. மேலே போய் பார்த்தா நம்ம ஜிமின் மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. வந்துட்டீங்களா அப்படி சொல்லிட்டு ஜிமின் எந்திரிக்கிறாங்க. இப்போது நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. உடனே நம்ம பேசணும் சொல்கிறாங்க. சொல்லு ஜிமின் என்ன சொல்லிட்டு ஜங்கு கிட்டே வராங்க. ஜங்கு வந்து கிட்ட வந்து ஹக் பண்ணுறாங்க ஜிமினை. இப்போ ஜிமின் ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணிட்டு அது வந்துட்டு அம்மா வர சொல்லியிருக்காங்க, வீக்கெண்ட் நீங்கள் ஃப்ரீயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. வீக்கெண்ட் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன், அம்மா வீட்டுக்கு போகணுமா? அம்மா வர சொல்லியிருக்காங்க, போயிட்டு வரலாமா? உங்களுக்கு ஃப்ரீங்க லீவ் தான், ஃப்ரீ தானே சொல்கிறாங்க. வேறு எதுவும் உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கா சொல்கிறாங்க. இல்லை அது எதுவும் இல்லை, நம்ம போகலாம் சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. சரி இந்த ஜிமின் ஹாப்பியாகிறாங்க. தேங்க்யூ அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் ஃபஸ்ட் டைம் ஸ்மைல் பண்ணி தேங்க்யூ சொல்கிற பார்க்க ஜங்கு ஹாப்பியாக இருக்குது. அப்போ காய் சொல்கிறது கரெக்டு. அவனுக்கு பிடிச்ச மாதிரி வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போனால் தானே அவனுக்கு பிடிக்கும், என்ன பிடிக்கும் பிடிக்காது தெரிஞ்சிக்க முடியும். நம்ம பாட்டுக்கு நம்மளாம் அவனை யோசிக்கக்கூடாது சொல்லிட்டு நம்ம ஜங்கு நினைக்கிறாங்க. இப்போ 2 days ஆஃப்டர் இங்கே வீக்கெண்ட் தான். ஜிமின் ஜங்கு ரொம்ப அழகாக ரெடி ஆகிறாங்க. ஜிமின் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கார், ஃபேஸ் அவ்வளோ பிரைட்டாக இருக்குது. ஜங்குக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கிட்ட வராரு. இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு அந்த மிரருக்கு முன்னாடி நின்று மேக்கப் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஜங்கு வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இல்லை ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு நார்மலாக சொல்கிறாங்க. என்ன பார்த்து சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. என்ன சொல்லணும் அப்படி ஜிமின் கேட்குறாங்க. நான் அப்படி இருக்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிமின் டான் பண்ணி பார்க்குறாங்க. நீங்கள் அழகாக தான் இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நார்மலாக சொல்கிறாரு. இது பார்க்க ஜிவங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது, அது ஏன்னு தெரியல.
ஒரு லவ்னா ஒரு ஃபீல் குட்டா எப்படி ஒரு ஹஸ்பண்ட் அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ரசித்து சொல்லணும்ல, அப்படி ஒரு ரசித்து சொல்லவே இல்லை. அது கேட்குறதுக்கு நம்ம எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு 2 பேர் கிளம்புறாங்க, கீழே வராங்க. இப்போ அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் அம்மா எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஜிமின் வீட்டுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு. சரி பத்திரமா போயிட்டு வாங்க, ஃபஸ்ட் டைம் போகிறீங்க, போகும்போது ஸ்வீட்டில் வாங்கிட்டு போங்க சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜிமின் எல்லார்ட்டையும் பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ ஜிமின் இந்த பக்கம் போனதுமே நம்ம ஒயன் தான் கிராண்ட்மா சொல்லிட்டாங்க, என்னடா மா சொல்கிறாங்க, உண்மையாகவே இந்த ஜிமின் என்னோட ஜிம்னா இருப்பாங்க நான் நினச்சேன் தெரியுமா. ஆனால் அதுவும் பாருங்கள் சாப்பிடும்போது கூட அவனுக்கும் மேங்கோ பிடிக்காது, இவனுக்கும் மேங்கோ பிடிக்கல, எல்லாத்தையும் நோட் பண்ணுறேன், எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கா. ஆனால் அந்த சில விஷயங்கள் மட்டும் மாறிடுச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம கிராண்ட்மா சொல்லிக்கிறாங்க, பாரு உன்னோட ஜிமின் தான் சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயன் பார்க்குற கிராண்ட்மா போய் சொல்லாதீங்க சொல்கிறாங்க. அங்கே பாருமா உண்மையாக சொல்கிறேன், அவன் உன்னோட ஜிமின் தான் அப்படி சொல்கிறாங்க. கிராண்ட்மா நீங்கள் போய் சொல்கிறீங்க, அவன் என்னுடைய ஜிமினாக இருந்தால் எப்படி கிராண்ட்மா என்னோட தள்ளி போவான், என்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறானே. அப்புறம் சொல்கிறாங்க, என்னை யாரும் தெரியாம தானே நடந்துக்கிறான் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது நம்ம கிராண்ட்மா பார்க்குறாங்க, இங்கே பாருமா அவனுக்கு உன்னோட மேபி ஞாபகம் இல்லாமல் இருக்கா சொல்கிறாங்க. ஞாபகம் இல்லாமல் அது எப்படி ஞாபகம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியலையே அப்படி சொல்கிறாங்க. ஒரு டைமில் கோமா வெறுப்பா இல்லை அது சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறான். ஆனால் கிராண்ட்மா இவங்க தான் என்னோட ஜிமின்னா சொல்கிறாங்க. நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா ஜிமினா சொல்கிறாங்க. எப்படி தெரியாமல் போயிடும், ஒன்னையும் ஜிமினையும் சேம் டைம் அடாப்ட் பண்ண தான் நினச்சேன். ஆனால் ஜங்குக்கு தான் ஒயின் மட்டும் தான் அடாப்ட் பண்ணோம், ஜிமின் அடாப்ட் பண்ணக்கூட சொல்லிட்டான். அந்த ரீசனுக்காக தான் நாங்கள் ஒன்று மட்டும் அடாப்ட் பண்ணோம், ஜிமினை அடாப்ட் பண்ணாமல் விட்டுட்டு வந்துட்டோம் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் ஜிமின் எப்படி அங்கே நம்ம பார்க் அங்கிள் ஃபேமிலிலாம் சொல்கிறாங்க, அவங்க அடாப்ட் பண்ணாங்க ஜிமினா அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் யாரும் கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயின் கேட்குறாங்க. பாருமா 1 மந்த்துக்கு அப்புறம் நீயே கேட்டேன், அதுக்கப்புறம் நாங்கள் போய் பார்த்தோம், அங்கே நம்ம ஜிமின் இல்லை. நாங்கள் ஃபாதர் கேட்டப்போ அவங்க ஒரு ஃபேமிலி அடாப்ட் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்க ஃபேமிலி நேமை கேட்டேன், அதுக்கப்புறம் தெரிய வந்துச்சு சரி அது என்னோட ஃப்ரெண்டோட ஃபேமிலி தான், அதனால் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை சொல்லிட்டு சரி பார்க்க போகலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போனோம். தெரிஞ்சு ஜிமின் இங்கே இல்லை, ஃபாரின் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவங்களோட அப்பா அம்மா அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு. சரி ஓகே எப்படி பார்த்தாலும் நம்ம இந்த ஃபேமிலி தானே இருக்கான், அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு விட்டுட்டேன். நீ கேட்டால் அப்போயும் வந்துட்டு அடம் பிடிப்பேன் பார்க்கணும்னு சொல்லுவேன், அதனால தான் உன்ட்ட சொல்லாமல் விட்டுட்டான், எங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட்மா சொல்கிறாங்க. அப்படின்னா ஜிமினுக்கு என்ன ஞாபகம் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆமாம் மேபி ஒரு ஞாபகம் இல்லாமல் இருந்திருக்கும், அந்த ரீசனால தான் உன்னை யாரும் மாதிரி நடந்துக்கிறா சொல்கிறாங்க. ஆனால் ஏன் சைல்டுஹுட்டில் எல்லாரும் ரொம்ப லவ்லி கேரிங்காக இருப்பானே, இப்போ அப்படி பேச மாட்டேங்கிறான், இங்கே வந்து ரூம்லேயே தான் இருக்கான், அப்புறம் பெருசாக பேச மாட்டேறானே அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயின் கேட்குறா. இப்போ சின்ன பார்க்குறாங்க கொஞ்சம் வளர்ந்துருக்கானா அதனால் அப்படி இருப்பான், நீ சின்ன வயசில் பார்த்தவங்களும் பெரியவங்கள பெருசாக பார்க்குறது ஒரே மாதிரி இருப்பாங்களா என்ன, எல்லோரும் சேஞ்ச் ஆகிடுவாங்கல்ல அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்கிறாங்க. இல்லை சின்ன உங்களுக்கு தெரியாது, ஜிம்னோட சின்ன வயசில் நீங்கள் பார்த்துருந்தீங்க பேசுனீங்கன்னா இப்படி நீங்கள் சொல்லவே மாட்டீங்க, அவனை மாதிரி கம்ஃபர்ட்டாக எப்படி ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு ரொம்ப லவ் கேர் யாரால கொடுக்கவே முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயின் சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் சொல்கிறாங்க, ஏன்னா நான் பார்த்ததில்ல சின்ன வயசில் ஜிமின் அப்படி சொல்லி பார்க்குறாங்க. ஜின்னு பார்த்துருக்க மாட்டா நம்ம ஜிமின் அந்த ரீசனால் தான், அப்படின்னா அவன் ஏன் ஜிமின் தான் சொல்கிறாங்க, உங்களோட ஜிமின் தான் அப்படி சொல்லி கிராண்ட்மா சொல்கிறாங்க. கிராண்ட்பா பார்க்குறாங்க, எனக்கு டவுட்டு ஏன் ஜிமின் வந்து அதிகமாக யார்ட்டும் பேச மாட்டா என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க அவன் சின்ன வயசுல ஃபாரின் இருந்திருக்கான், அதுவும் அவங்க அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு இங்கே வந்திருக்காங்க, ஃபஸ்ட் டைம் அவங்க ஃபேமிலி பிரிஞ்சு வந்திருக்கிறதால அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால தான் சொல்கிறாங்க டைம் போக போக நம்ம கூட எல்லாருக்கும் மிங்கிள் ஆகிடுவான், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படி சொல்லிட்டு கிராண்ட்மா சொல்கிறாங்க. ஆமாம் தான் கரெக்டாக சொல்லிட்டு ஜங்கோட அம்மாவும் சொல்கிறாங்க. இப்போது அப்படியே ஜங்குக்கு ஜிமின் சைடு பார்க்கலாம்டா, அவங்க 2 பேர் காரில் வந்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கு ஜிம்மோட ஹேண்டை பிடிக்கிறாரு, ஜிம் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க, அப்படியே வெளில வெடிக்க பார்த்துட்டு இருக்காரு. ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஏன்னு தெரியல ஏன் ஒரு மாதிரி இருக்காங்க சொல்லிட்டு சரின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியிலே வந்துட்டு ஃப்ரூட்ஸு சம் ஸ்வீட் அதெல்லாம் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஜிமின் அங்கே போயிட்டு கார் ஸ்டாப் ஆனதுமே ஜிம்மோட அப்பா அம்மா அவ்வளோ ஓடி வராங்க, வெல்கம் பண்ணிருக்காங்க. இங்கே ஜிமின் கார் விட்டு இறந்து ஓடி போய்ட்டு அவங்கள ஹக் பண்ணிக்கிறாங்க, அம்மா அப்பா சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அச்சா ஜிமின் தங்க உன்னை பார்த்து எவ்வளோ டேஸ் ஆயிடுச்சு எப்படி இருக்கா சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு ஜிமின் உங்கள் அப்பா அம்மாவுக்கு கிஸ்லாம் பண்ணுறாரு சீக்ஸில், ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண சொல்லிட்டாங்க, நானும் ரொம்ப மிஸ் பண்ணேன்டா சொல்லிட்டு 2 பேருமே கிஸ் பண்ணுறாங்க. ஜிமினை அவங்க இதெல்லாம் பார்க்குறாங்க. அப்படி ஒரு ஜிமின் ஃபேஸ் வந்து அப்படி ஒரு ஸ்மைல், இதுக்கு முன்னாடி அந்த ஸ்மைல் அவர் பார்த்ததே இல்லை, அவ்வளோ ஹாப்பியாக ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்காரு. இப்போ இன்னொரு பசங்க வராங்க, என்ன மறந்துட்டியா சொல்லி கேட்குறாங்க. டர்ன் பண்ணி பார்த்தா அண்ணா சொல்லிட்டு ஓடி போயிட்டு ஜம்ப் ஆகிக்கிறாரு, அவர் அப்படியே கேட்ச் பண்ணிக்கிறாரு. சோ இங்கே பாரு இன்னமும் எனக்கு குழந்தைதான்டா சொல்லிட்டு நம்ம போகம் தான் ஜிமினை ரொம்ப அழகாக கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ள. போகம் சீகன் அப்புறம் நம்ம ஜிமினோட கிராண்ட் பேரண்ட்ஸ் சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க, ரொம்ப லவ்லியாக பார்த்துக்கிறாங்க. ஜிமின் எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டே தான் இருக்கார் நான் ஸ்டாப்பா. அவங்க ஜிமின் அம்மா பார்க்குறாங்க, ஜிமின்ங்க பாரு உன் கூட தானே வந்திருக்காரு ஜவுக்கு, நீ உள்ள கூட்டிட்டு வரல சொல்கிறாங்க. அம்மா அது சொல்லிட்டு இப்போ திரும்பி பார்க்குறாங்க, ஜவுக்கு அப்படி நின்றுருக்காரு, உள்ளே வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜவுக்கு வந்து உள்ள அது உட்காடுறாங்க. ஜிமின் அம்மா தான் இங்கே பாருங்கள் ஜவுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் அம்மா அவங்களுக்கு பனானா மில்க் ஷேக் பிடிக்குமா சொல்கிறாங்க. அப்படி ஆசை இருன்னு சொல்லிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வராங்கன்னு வந்துட்டு நாங்கள் ஜவுக்கு குடிங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜவுக்கு எடுத்துக்கிறாங்க, தேங்க்யூ ஆண்டி சொல்கிறாங்க. ஓகே பார்த்துட்டு நம்ம ஜிம்மில் அவங்க கிராண்ட் பார்க்குறாங்க. நான் என்னோட கிராண்ட் சன்ட்ட பேசிட்டு வர சொல்லிட்டு அவங்க கிட்ட வராங்க. ஜங்குக்கு எப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்காங்க கிராண்ட்மா, ப்ளஸ் பண்ணுங்க சொல்லிட்டு ப்ளஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க. நல்லா இரு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. எப்படி என்னோட பேரை நல்லா பார்த்துக்கிறான் ஒன்றா சொல்லி கேட்குறாங்க.
இப்போது நம்ம ஜங்கும் நம்ம நல்லா பார்த்துக்குறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்க சொல்கிறாங்க. அப்படியா, சரி ஓகே. ஏன்னா உன்னோட கிராண்ட் சன் இருக்கானே ரொம்ப ரொம்ப லவ்லியான ஒரு பையன், ஓகேவா, ஏஞ்சல் மாதிரி, யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டான், எல்லோரும் ரொம்ப நல்லா பார்த்துப்பான். அவனை யாராவது லவ் பண்ணாங்கன்னா அவனும் ட்ரூவாக லவ் கொடுப்பான். அவனை யாராவது ஹர்ட் பண்ணால் திரும்பி அவன் பக்கம் அவங்க பக்கமே போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்னோட கிராண்ட் மாஸ்டரில் இப்போ ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. அம்மா அதெல்லாம் ஏங்க சொல்கிறாங்க, இட்ஸ் ஓகே, தெரிஞ்சுக்கணும் லைஃப் பார்ட்னரில் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் ஹர்ட் பண்ணக்கூடாது என்னோட ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ பகும் பார்க்குறாங்க. ஆமாம் ஜங்குக்கால கேட்டுக்கோ, என்னோட தம்பி ஒரு டைம் ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அவனோட ரிட்டர்ன் நீ அவனோட லவ் வாங்கவே முடியாது சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, அவன் எப்போ எனக்கு லவ் கொடுத்துருக்கான்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் அம்மா எனக்கு நான் ரூம் ட்ரெஸ்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோமா சொல்கிறாங்க. அப்போ ரூமுக்கு போக சொல்கிறாங்க. ஜிமினும் மேலே போகிறாங்க. போயிட்டு அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் சொல்லிட்டு இது வந்து பக்கம் இவங்க எல்லாரும் இங்கே பாருப்பா, என்ன லஞ்சு கொஞ்சம் ரெடியாகும், இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது ரெடி பண்ணுறதுக்கு. ஜங்குக்கு நீ வந்துட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோப்பா சொல்கிறாங்க. ட்ரெஸ் சொல்கிறாங்க, இல்லை உனக்கு நாங்கள் மேரேஜ் போய்ட்டு ஒரு ட்ரெஸ் வாங்கணும், அதனால் அந்த ரூமில் தான் இருக்கும் ஜிமின் ரூமில், நீ போய்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோ, கேஷுவல் ட்ரெஸ் தான் போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஓகே சொல்லிட்டு ஜிம் ரூம் போகிறாங்க. எங்கள் ஜிமின் தான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படி வந்துட்டு ரூம் சுற்றி பார்க்குறாரு, எப்படி இருக்குது நம்ம இருந்த மாதிரி இருக்கா சொல்லிட்டு எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ ஜங்கு ஜிமின் ரூமுக்குள்ளே வராங்க, வந்து பார்க்குறாங்க. நம்ம ஜிமின் பார்க்குறாங்க, என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. அது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் அவர் கபோர்டில் போய்ட்டு ட்ரெஸ் எடுக்கிறாங்க. இது அம்மா உங்களுக்கு வாங்கினது, நீங்கள் வந்து இங்கே வந்தால் ஸ்டே பண்ணணுன்றதுக்காக வாங்கினாங்க சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு போய்ட்டு ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு வராங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு ட்ரெஸ் தான் பார்க்குறாங்க. ஜிமின் ரூமை சுற்றி பார்க்குறாங்க. ஃபுல்லாக ஜிமின் அவங்க ஃபேமிலி பிக்காவது எடுத்து வச்சிருக்காரு. அவர் தனியாக ஃபோட்டோன்றது எடுக்கல, ரொம்ப அழகாக இருக்குது எல்லா பிக்சரையும், அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கார். நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. சின்ன வயசில் பார்த்தவரை நான் பார்க்காம மிஸ் பண்ண அந்த டேஸ் ஃபோட்டோ எல்லாமே இதில் தான் இருக்குது சொல்லிட்டு அவர் மொபைல் எடுத்து எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுறாரு. நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. உன்னோட சின்ன வயசு ஃபோட்டோவில் நான் இதெல்லாம் பார்க்கல சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஓகே சொல்லிட்டு நம்ம ஜிமின் அமைதியாக இருக்காங்க. இப்போது ஜங்கு அவருக்கு வந்து பேசணும்னு தோணும் ஜிமின் கிட்ட. ஜிமின் சொல்கிறாங்க, சொல்லுங்கள் ஜங்கு சொல்கிறாங்க. அவன்கிட்ட ஓப்பனாக கேட்கவா சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிமின் பக்கத்தில் வந்து உட்காருறாங்க. இங்கே பாரு, நீ உண்மையாக என்கிட்ட ஒரு ஒய்ஃபை மட்டும் தான் இருக்கியா, அது தாண்டி என் மேலே லவ் கேர் அப்படி இல்லையா சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படி சொல்கிறாங்க. இல்லை உண்மையாக சொல்லு, எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு தோணுது, ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, உங்கள்கிட்ட அந்த லவ்வை மட்டும் ஃபீல் பண்ணவே முடியல என்னால் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்ல. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் எப்படி என்கிட்ட லவ்வை ஃபீல் பண்ண முடியும் அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன சொல்லி கேட்குறாங்க. இல்லை நமக்கு நடந்த அரேஞ்ச் மேரேஜ் என்ன சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜிமின், நமக்கு நடந்த அரேஞ்ச் மேரேஜ் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதுக்காக லவ் இருக்காதுன்னு அர்த்தமாக என்ன. ஏன் அரேஞ்ச் மேரேஜுக்கு அப்புறம் எவ்வளோ பேர் லவ் பண்ணுறாங்களே, இவனும் உண்மையை சொல்லப்போனால் லவ் மேரேஜை விட அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட்டு. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் அவங்க லவ் பண்ணுவாங்க. இவங்களாவது ஒருத்தர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு தான் மேரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா இவங்க தான் அதுக்கப்புறம் அரேஞ்ச் மேரேஜுக்கு அப்புறம் பண்ணிக்கிட்டவங்க தான் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அவங்க லைஃப்பில் எல்லாத்தையுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் வந்துட்டு ஸ்மூத்தாக கொண்டுட்டு போவாங்க. அதுதான் உண்மையாக பெஸ்ட்டான ஒரு லைஃப். அதுக்கப்புறம் லவ் பண்ணுவாங்க. அந்த லவ் தான் வந்து கடைசி வரைக்கும் லைஃப் லாங் இருக்கும் அப்படி சொல்லிட்டு லவ் பண்ணுறவங்க கூட ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் லவ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க, எல்லாத்தையும் அப்படி மறந்துடுவாங்க. ஆனால் இவங்க இருக்காங்களே அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறவங்க இருக்காங்களே அவங்க தான் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ரொம்ப லவ் பண்ணுவாங்க அப்படி சொல்கிறாங்க. எல்லாரும் அப்படி இருக்க முடியாதுல்ல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்குக்கு புரியவே இல்லை, ஒரு மாதிரி கோவமே வருது. இங்கே பாரு ஜிமின், நான் ஓப்பனாக கேட்குறேன், நீ வேறு யாரும் லவ் பண்ணியா என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு கோவம் வருது. இங்கே பாருங்கள், எனக்கு உங்களுக்கு முன்னாடி ஒரு லவ் இருந்துச்சு, அது என்னோடய ஃபேமிலி, ஓகேவா, என்னோடய ஃபேமிலியை மட்டும் தான் லவ் பண்ணியிருக்கேன், அதை தாண்டி எனக்கு வேறு லவ் அப்படின்னு எதுவுமே இருந்ததே இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. பின்ன ஏன் எப்படி எனக்கு என் மேலே உனக்கு லவ் வராமல் போகும், அப்படி லவ் இல்லாமல் எப்படி என் கூட இப்படி இருக்க முடியுது சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா பிகாஸ் ஐ மீ ஒரு ஒய்ஃப் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது, புரியல என்ன பேசுகிறா அப்படி சொல்கிறாங்க. நான் உங்களோட ஒய்ஃப், அந்த டியூட்டியை நான் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஜங்குக்கார தாங்கிக்க முடியல ஒரு கோவம் ஒரு ஜிமின். இங்கே பாரு அப்படி பேசாத, நீ என்ன பேசிட்டு இருக்க, நீ என்னோட ஒய்ஃப்ல ஒரு ஒய்ஃபை ஒரு டியூட்டி பண்ணணும்னு சொல்கிறேன், என்ன டியூட்டின்னு சொல்கிறேன் அப்படி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நான் உங்களை மேரேஜ் பண்ணிட்டேன், உங்களுக்கு ஒரு ஒய்ஃபாக இருக்கணும்ல, அது எல்லாமே டியூட்டி தானே அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு தான் அவ்வளோ கோவம் வருது, எதுக்கு முடியல எனக்கு புரியல, இந்தளவுக்கு நீ என்கிட்ட இந்த அளவுக்கு நடந்துக்கிற அப்படின்னா கண்டிப்பாக என் மேலே எனக்கு ஏதோ உனக்கு ஒரு கோவம் இருக்குது, அது மட்டும் நல்லா தெரியுது, என்கிட்ட கொஞ்சம் சொல்கிறியா, நான் எதனா பண்ணிட்டேனா, என்கிட்ட இந்த கேரக்டர் பிடிக்கல, என்கிட்ட வேறு எதனா மாற்றிக்கணுமா சொல்ல நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. கண்ணு டேஸ்ட் போகுது, நீங்கள் இப்போ எதுவும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க தேவையில்லை, நீங்களாவே இருங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை ஜிமின், இங்கே பாரு என்னால் தெரியுது நீ எதுவும் ஹைட் பண்ணுற சொல்லிட்டு, இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு ஜிமின் பேசுறது கப் பண்ணுறாங்க. ஜிமின் தட்டி வராங்க, ஹேண்ட் எடுங்க சொல்லிட்டு. இது எனக்கு புரியல, இந்த அளவுக்கு நீ நான் ஹார்ட் பண்ணுறேன்னா ஏதோ ரீசன் இருக்குது சொல்லு அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. உங்களுக்கே என்ன பிடிக்கல அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா என்ன சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கே என்ன பிடிக்கல அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஒன்று எனக்கு பிடிக்கலையா, உனக்கு பிடிக்காம மேரேஜ் பண்ணிக்கிட்டே சொல்கிறாங்க. இப்போ இல்லை, இப்போ நான் பார்க்க ஃபேமிலியில் ஒரு பையன், அதனால் உங்களுக்கு பிடிக்குது, உங்கள் கிராண்ட்மா என்னோட கிராண்ட்மா ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டாங்க, ஸோ என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, என் கூட ஹாப்பியாக இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி யாருமே இல்லாத ஒரு ஜிமினா, ரொம்ப சின்ன பையனா, யாருமே ஒரு அனாதையா, அப்போ உங்களுக்கு பிடிக்குமா என்ன அந்த ஜிமினா சொல்லி கேட்குறாங்க. அப்போ உங்களுக்கு பிடிக்கல தானே அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஒன்றும் புரியல. ஜிமினுக்கு பாரு என்ன பேசுகிறா அப்படி கேட்குறாங்க. இப்போ
நம்ம ஜங்க் தான் ஜிமின் தான் வந்துட்டு சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, சின்ன வயசில் நான் அன்புக்காக ரொம்ப எங்கே இருக்கிற அப்பா அம்மாவோட பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜிமின் நடந்த பார்க்க. ஜிமின் சொல்கிறாங்க, இங்கே பாருங்களா கேளுங்க, எனக்கு ஏன் உங்களை பிடிக்கலன்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு என்ன பிடிக்கலங்க. சின்ன வயசுல இவ்வளோ பெரிய பாசம் ஆகிட்டு ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னா அது வேற ஒரு விஷயம். ஆனால் சின்ன வயசாக இருக்கும்போது பையனை நீங்கள் உங்களுக்கு பிடிக்கல வெறுக்கிறீங்கன்னா அப்போ அவங்களுக்கு மட்டும் உங்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படி கேட்குறாங்க. அவங்களுக்கு மட்டும் உங்களை எப்படி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்கா. ஜங்க் பார்க்குறாங்க, எனக்கு ஒன்று பிடிக்கலையா அப்படின்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஆமாம் அதில் உண்மை அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்க் ஒன்றும் புரியல, என்ன ஜிமின் பேசுகிறேன்ட்டு தெளிவாக சொல்ல அப்படின்னு சொல்லி ஜங்கும் கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, நீங்கள் ஒரு ஆர்ஃபனேஜுக்கு வந்தீங்க ஞாபகம் இருக்கா சொல்லி கேட்குறாங்க. எதை சொல்கிறாங்க, இப்போ ஒரு நேம் சொல்கிறாங்க, ஒரு ஆர்ஃபனேஜ் நேமா. ஜங்க் பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க. அந்த ஆர்ஃபனேஜுக்கு நீங்கள் வந்தீங்க, நீங்கள் எப்போதும் போல் அங்கே வருவீங்க, வீக்கெண்ட் ஆனால் அங்கே வருவீங்க, உங்கள் கிராண்ட்மா கூட வந்துட்டு எல்லாருக்கும் சாக்லேட் கொடுப்பீங்க, கேக் கொடுப்பீங்க, ரொம்ப ஹாப்பியாக அவங்கள்ட்ட குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. உங்கள் கிராண்ட்மா எல்லாருக்கும் ரொம்ப லவ்லியாக பேசுவாங்க, கேரிங்காக பேசுவாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒரு ஃபேமிலினா இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒன் டைம் நீங்கள் ஃபேமிலியாக கூட வந்தீங்க, அதை பார்க்குறப்ப ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அந்த டைமில் தான் உங்கள் கிராண்ட்மா என்கிட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது நம்ம ரொம்ப ஜிமினோட 6 இயர்ஸ்க்கு போகலான்டா. இங்கே ஒரு ஆர்ஃபனேஜில் ஒரு பையன் ரொம்ப க்யூட்டாக அழகாக தனியாக உட்காந்துட்ருக்கான். பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக ஒரு ஜப்பியாக அழகாக இருப்பான். அப்படி தனியாக உட்காந்துட்ருக்கான். அந்த பையன்கிட்ட ஒரு கிராணி போகிறாங்க, இங்கே பாருப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அந்த பையன் திரும்பி பார்க்குறான், என்ன வேணும் கிராண்ட்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உன் பேர் என்னடா தங்கம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினா ஜிமின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் உன் பேர் ஜிமினா, ரொம்ப அழகாக இருக்குது ஏஞ்சல் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தனியாக உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விளையாட யாரும் இல்லை சொல்கிறாங்க. விளையாட யாரும் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுது, அப்புறம் ஏப்பா இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்கும்போது உனக்கே விளையாட யாரும் இல்லை சொல்கிறாங்க. இல்லை அவங்க யாரையா கூட விளையாட மாட்டாங்க, தள்ளி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தள்ளி விட்டுருவாங்களா, சரி. சில இடத்துல குழந்தைங்க அப்படி இருப்பாங்க, ஓகேவா. சிப்ளிங்ஸ்குள்ளேயே சண்டை வரும்போது இங்கே எல்லாருமே வேறு வேறையாக இருக்காங்க, அப்படி இருக்கும்போது சண்டை வருது நார்மல் தானே. ஒன்றும் இல்லைப்பா விடுங்க. இப்போ யாரோ உனக்கு ஒருத்தவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு இல்லை சொல்கிறாங்க. இருக்கா யார் சொல்கிறாங்க. ஒய்யன் அப்படி சொல்கிறாங்க. ஒய்யனா எங்கே இருக்கா சொல்கிறாங்க. அங்கே அப்படி ஹேண்டை நீட்டுறாங்க. அங்கே பார்த்தா ஒரு பொண்ணு டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. நிறைய பொண்ணுங்க கூட சேர்ந்து குட்டி குட்டி பொண்ணுங்க, அங்கே ரொம்ப கேர்ள்ஸ் மட்டும் ஒரு பிளேஸில் வந்துட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து டான்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு சிஸ்டர் வந்துட்டு அவங்க டான்ஸ் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. டான்ஸ் கிளாஸ் போகுது, அவங்க டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அவன் மட்டும் தான் நல்லா பார்த்துப்பா, என்கிட்ட பேசுவா, என்கிட்ட விளையாடுவா, அவள் போதும் எனக்கு அப்படி சொல்கிறாங்க. அப்படியா, அவள் தான் உன் ஃப்ரெண்டா அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே, என் பேர் என்ன கேள்வி சொல்கிறாங்க. அவங்க பேர் என்ன சொல்கிறாங்க. என் பேர் ஜியோனா சொல்கிறாங்க. ஜியோனா ஆமாம் என் பேர் ஜியோனா அப்படி சொல்கிறாங்க. ஓ வா நைஸ் நேம் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா நைஸ் நேமா அப்படி சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக கொஞ்சிறாங்க. அழகாக இருக்கே சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க, அம்மா உனக்கு இங்கே வேறு யாரெல்லாம் பிடிக்கும் சொல்கிறாங்க. அவள் என் மட்டும்தான் பிடிக்கும், அப்புறம் ஃபாதர் பிடிக்கும், வேறு யாரும் சொல்கிறாங்க. வேறு பிடிக்காதா, எனக்கு பிடிக்கும், யாரும் என்ன தான் சேர்த்துக்க மாட்டாங்க, விளையாட எல்லாரும் தள்ளி விடுவாங்க அப்படி சொல்லி ஜிமின் சொல்ல. சரி ஓகே, அந்த பையன் ஜிமின் தாண்டா ஓகேவா, நம்ம கிராமத்தில் சொல்கிறாங்க. சரி ஓகேப்பா அழக்கூடாது சொல்லிட்டு அவங்க டேஸ்ட்டில் வைப் பண்ணி விடுறாங்க. இப்போது அவங்க கையில் ஒரு சாக்லேட் கொடுக்குறாங்க. இந்த அப்பா சொல்கிறாங்க வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, ஏற்கனவே கொடுத்தாங்க எல்லாருக்கும், அப்போவே எனக்கு கொடுத்துட்டாங்க பாருங்க சொல்லிட்டு பேக்கெட் எடுத்து காமிக்கிறாங்க. இருக்கட்டும் இது இன்னொன்று கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் இது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா இது போதும் சொல்கிறாங்க. சரி ஓகே, கிராண்ட்மா ஆசையாக கொடுக்குற வாங்கிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. போதும் அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கா அந்த பையன், நம்ம கிராண்ட்மாக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கோம். இப்போ ஜிமின் கேட்குறாங்க, உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்களா சொல்கிறாங்க. இருக்காங்க, என்னோட சன்னியில் இருக்காங்க, என்னுடைய பொண்ணு இருக்காங்க, அப்புறம் அவங்களோட பையன் இருக்காங்க சொல்லிட்டு யாராவது சொல்கிறாங்க. அங்கே பாரு அங்கே ஒரு பையனை பாயிண்ட் பண்ணுறாங்க. அங்கே ஒரு பையன் பன்னி மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு ரொம்ப அழகாக இருக்கான். அந்த பையனுக்கு ஒரு 10 இயர்ஸ் இருக்கும் ஏஜ். அவங்களா ஆமாம் அவன் என்னோட கிராண்ட் சன் சொல்கிறாங்க. அப்படியா பேர் குக்கி அப்படி சொல்கிறாங்க. குக்கி குக்கி அவன் பேர், ரொம்ப நல்ல பையன் சொல்கிறாங்க. துருத்துருன்னு இருப்பான், ரொம்ப பசுவாலாம் அவன் சொல்கிறாங்க. அப்படின்னா சொல்லி கேட்குறாங்க. அது பரமப்படுவான், நான் யார்கிட்டயா பேசினாலோ லவ் காட்டினாலோ கேர் காட்டினாலோ பொறாம வந்துடும். அப்படியா அப்புறம் எப்படி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து இங்கே எல்லாரையும் பார்த்தானா பிடிச்சிருச்சு, எல்லாருக்கும் இங்கே யாருமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ எல்லாரையும் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் என் கூட எப்போலாம் நான் வீக்கெண்டுக்கு வரணும் அப்போலாம் என் கூட வருவான், வந்துட்டு இங்கே சாக்லேட்டில் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லுவான் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இப்போ 2-3 டைம்ஸ் இதே மாதிரி அவங்க வந்து மீட் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அந்த கிராண்ட்மா வரும்போலாம் ரொம்ப லவ்லி கேரா, ஜிமியோட ஹெட்டெல்லாம் ஒரு மாதிரி நீவி விட்டு ரொம்ப அழகாக பேசுவாங்களா. ஒரு நம்மளுக்கு இப்படிலாம் இருந்தால் இப்படி தான் இருப்பாங்களோ அப்படின்னு ஜிமின் வந்து இமேஜின் பண்ணுற அளவுக்கு போயிடுவார். ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. ஜிமின்கிட்ட சரி ஒயன்கிட்ட சரி அவங்க ரொம்ப நல்லா பாசமாக பேசுகிறாங்க, ரொம்ப கேரிங்காக பேசுகிறாங்க. இப்போ ஒன் ஃபைன் டே நம்ம ஜங்குடைய கிராண்ட்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஜங்கோட கிராண்ட்மா ஓகே, ஜங்கோட கிராண்ட்மா ஜங்க் கூட்டிட்டு வராங்க. இங்கே பாருப்பா நான் சொல்லுவேன்னா எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, ஏஞ்சல் மாதிரி இருக்கா சொல்லிட்டு அது இவன் தான் சொல்லி காமிக்கிறாங்க. இப்போ அந்த பையனை இவனுக்கு குறுக்குன்னு பார்க்குறாங்க. அந்த பையன் குட்டியாக க்யூட்டு அழகாக இருக்கான். நம்ம ஜங்குக்கு பார்க்குறாங்க. பார்த்துட்டு இருக்காங்க. கிராண்ட்மா நீங்கள் சொன்னது ஆமாம், இவனு தான் சொன்னேன், அழகாக இருக்கா இந்த பையனை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவோமா கேட்குறாங்க. ஜங்குக்கு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அது எதுக்கு சொல்கிறாங்க, உனக்கு தம்பி அப்படி சொல்கிறாங்க. தம்பியாவா அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு ஒரு 10 இயர்ஸ் ஆகுது, நல்லா கொஞ்சம் விவரம் தெரியுது, அதனால் எனக்கு தம்பியில் வேண்டாம் சொல்கிறாங்க. என்னத்துக்கு அவன் தம்பி வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. இல்லைடா அவன் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவோம், அவனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்காம்மா, என்கிட்ட கதை கேட்கணுமா, என்கிட்ட வந்து ரொம்ப பாசமாக இருக்குன்னு நினைக்கிறான்டா, அவன் பாசத்துக்காக எங்கிற ஒரு பையனாக இருக்கான், அவனை கூட்டிகிட்டு போவோமா, இங்கே எத்தனை குழந்தை பார்க்குறானா, இவனை பார்க்கும்போதே கூட்டிகிட்டு போகணும்னு தோணுது, கூட்டிகிட்டு போவோமா அப்படி கேட்குறாங்க.
கேட்குறாங்க. இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ இன்னொரு பொண்ணு ஓடி வரா, ஜிமின்னு சொல்லிட்டு ஓடி நிற்கிறா. இப்போ ஜிமின் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க, ஒயன் கிராண்ட்மா நான் சொன்ன ஒயன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு இவ்வளோ தெரியும்டா நான் பேசியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் ஒயன் நான் சொன்னேன், இவங்க தான் ஜோன் கிராண்ட்மா சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லி பார்த்துருக்காங்க. ஆமாம் சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. இப்போ பாருடா இவங்க 2 பேரும் தான் அடாப்ட் பண்ண நினச்சேன், நீ சொல்லிட்டாங்க உனக்கு தம்பி தங்கச்சா இவங்களை அடாப்ட் பண்ணலாமா சொல்லிட்டு நம்ம கிராண்ட்மா கேட்குறாங்க. இப்போ ஜங் பார்க்குறாங்க, எனக்கு தம்பியாவாம் உனக்கு தம்பியா சொல்லிட்டாங்க. நோ அப்படி சொல்லிட்டாங்க. ஏன் சொல்கிறாங்க? இல்லைடா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க, ஃபாதர் கூப்பிட்றாங்க, ஜிமினுக்கு வாப்பா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் ஓடி போயிடறாங்க அங்கே ஃபாதர் கிட்ட. இங்கே நம்ம ஒயன்கிட்ட ஜிமின் ஜங் பேசுகிறாங்க, நீயும் அவனு தான் ஃப்ரெண்டாக சொல்கிறாங்க. ஆமாம் நானும் தான் அவனு தான் ஃப்ரெண்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிமின், ரொம்ப நல்லா பார்த்துப்பான், ரொம்ப கேரிங், ரொம்ப ஸ்வீட்டு அப்படி சொல்லிட்டு குழந்த மாதிரி இருப்பான் அப்படி சொல்லிட்டு ஒயன் சொல்லிட்டாங்க. ஒயனுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி, அதனால தான் ஜிமின் வந்து ரொம்ப பாஸ்ட்டாக எங்கிற ஒரு பையன், அதனால தான் அவரு வந்து அப்படி அந்த மாதிரி இருக்காரு. இப்போ கிராண்ட் பார்க்குறாங்க, பார்ப்பா அந்த பையன் உனக்கு தம்பியை கூட்டிகிட்டு போகும்போது சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஏன் சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இல்லை இப்போ நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாருனா ஓடிட்டே இருந்திருப்பாரு, சடனே கீழே விழுந்துறாரு. இப்போ ஃபாதர் வந்து தூக்குறாங்க. ஐயோ எத்தனை டைம் சொல்கிறது, நீ பொறுமையாக வா சொல்லிட்டு, நீ ஏன் ஓடி வந்து கீழே விழுந்துடுற அப்படி சொல்லிட்டு அவங்க தான் தூக்கி விடுறாங்க. இப்போ ஜிமின் அப்புறம் பையனில் அழவே ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருக்கு சின்ன பையனை கூட தாங்கி பண்ணுறாரு, ரொம்ப அழுறாங்க. இதை பார்க்குற ஒயனுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் ஆகிடுது. நான் இப்போ வந்துட சொல்லிட்டு ஓடி போகிறா. இப்போ ஒயனும் நம்ம ஃபாதர் தான் ஜிமினை கம்பேர் பண்ணுறாங்க. ஒன்றும் சொல்லிட்டு அவர் ரொம்ப குட்டியாக இருக்காரா, ரொம்ப அழுகும்போது இன்னும் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜங்குக்கு போயிட்டு ஜங்கு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஜங்கோட கிராண்ட்மா பார்க்குறாங்க. ஜங்குக்கு இரு சொல்லிட்டு அவங்க கிராண்ட்மா போகிறாங்க. போயிட்டு இங்கே பார்ப்பா ஜிமின் என்ன சொல்கிறாங்க, கிராணி இங்கே வலிக்குது அப்படி சொல்லிட்டு காமிக்கிறாங்க. உங்களுக்கு பார்க்க பாவமாக இருக்குது. இப்போது நம்ம கிராண்ட்மா தான் ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அவங்க தூக்குறாங்க, தூக்கி கொஞ்சிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா அப்படி சொல்லிட்டு அப்படி சின்ன வயசில் அப்படி தான் விழுவேன், ஆனால் நெக்ஸ்ட் டைம் விழாமல் இருக்கணும் என்ன சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் அட்வைஸ்லாம் பண்ணி குழந்தைய ஒரு மாதிரி சமாதானப்படுத்திடுறாங்க. இப்போ ஜிமினும் ஓகே ஆகிறாங்க. இப்போ ஜிமின் கேட்குறாங்க, நான் உங்கள் வீட்டுக்கு வரவா அப்படி கேட்குறாங்க. எங்கள் வீட்டுக்கா? நான் உங்கள் வீட்டுக்கு வரவா, என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு எதுவும் கேட்க மாட்டேன், நீங்கள் என்னை இதே மாதிரி பார்த்துக்கிறீங்களா, இதே மாதிரி எனக்கு பேசணும் ஸ்டோரி சொல்கிறீங்களா அப்படி சொல்லி ஆசையை கேட்குறாங்க. இப்போ அந்த கிராண்ட்மா ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு பார்த்துட்டு என்ன ஜங்கு என்ன சொல்கிறாங்களோ அப்படி தானே பண்ண முடியும், சரின்ட்டு நான் அப்புறமா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிமினை இறக்கி விட்டுறாங்க. ஜிமின் இப்போ ஃபாதர்கிட்ட போயிடுறாங்க. ஃபாதர் ஜிமினை தூக்கிட்டு உள்ளே போயிடுறாங்க. இந்த பக்கம் ஒயன் மட்டும் தான் இருக்கா. இங்கே பாரு ஜங்குக்கு சொல்கிறாங்க, என்ன கிராண்ட்மா சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் சொல்கிறாங்க. கிராண்ட்மா வேண்டாம் வாங்க போல சொல்லிட்டு ஜிமினோட ஜங்கு அவங்க கிராண்ட்மா ஹேண்ட் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த் இவங்க வரவே இல்லை. இப்போ நெக்ஸ்ட் மந்த் இவங்க வராங்க. வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு அடாப்ஷன் டே, அதாவது அங்கே வந்து அடாப்ஷன் டேயில் தான் எல்லோரும் அடாப்ட் பண்ணுவாங்க. அந்த டேயில் தான் அங்கே உள்ள ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சு பேபிஸும் கொடுப்பாங்க. யாராவது எந்த பேபி வந்து அடாப்ட் பண்ணுறாங்களோ அதை சர்டிஃபிகேட் படி தான் கொடுப்பாங்க எல்லாருக்கும். அன்றைக்கி அடாப்டட் டே தான். இன்றைக்கி நம்ம ஜிம் நினைக்கிறாங்க கிராண்ட் மாதிரி கண்டிப்பாக நம்ம கூட்டிகிட்டு போவாங்க அவங்க வீட்டுக்கு அப்படி ஒரு ஆசைப்படுறாரு. அவருக்கு என்னென்னா நான் ரொம்ப ரிச்சாக இருக்கணும் அப்படிலாம் ஆசை கிடையாது. என்னென்னா ரொம்ப லவ் கேரா யாராவது நம்ம பார்த்துக்கிட்டா எப்படி இருக்கும், ஒரு வீடு நான் எப்படி இருக்கும், ஒரு கிராண்ட் மாடல் லவ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆசை. அதுதான் ஒரே ஒன்று, மற்றபடி எதுவும் இல்லை. அவர் ஆசையை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிம்மோட கிராண்ட்மாவும் நம்ம ஜங்கோட கிராண்ட்மாவும் ஃபாதர்கிட்ட கேட்டுப்பாங்க, ஜிம்மனை பற்றி டீச்சர் கேட்டுப்பாங்க. ஜிம் எங்கேருந்து வந்திருக்கான், அவனுக்கு ஏஜ் எல்லாத்தையும் கேட்டுருப்பாங்க. அடாப்ட் பண்ணான்னு ஒரு ஆசையில் அது ஃபாதர்னு சொல்லிப்பாங்க. ஜிம்கிட்ட ஜிம் ரொம்ப ஆசை இருக்காங்க, கிராண்ட்மா கூட்டிகிட்டு போவாங்க, கிராண்ட்மா வீட்டில் விளையாடலாம், கிராண்ட்மா கூட இருக்கலாம் சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆசையாக இருக்காரு. ஆனால் இப்போ அடாப்டட் டே அன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஜிம்மினும் ஒயன் விட உட்காந்துருக்காங்க. ஃபாதர் கூப்பிட்றாங்க, ஒயன் சொல்கிறாங்க. ஃபாதர் சொல்கிறாங்க என் கூட அம்மா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போது ஒயன் பார்க்குற எதுக்காக என்ன சொல்கிறாங்க, இப்போது ஃபாதர் கூப்பிட்றாங்க சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஒயனும் நம்ம ஃபாதர் கூட போயிடுறா. இப்போது ஃபாதர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஒயனை கூட்டி வந்து நிற்க வைக்கிறாங்க. ஒயனுடைய அவள் வந்திருக்கும் போது என்னெல்லாம் டீட்டெயில்ஸாக இருந்திருக்கும், பர்த் சர்டிஃபிகேட் அது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிலாம் ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு அடாப்டேட் பண்ணி கொடுக்கணும் இல்லையா, அதனால் என்ன பண்ணுறாங்க, அதனால் அந்த ஃபார்மாலிட்டிஸாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க ரொம்ப நேரம் ஆகிட்டு ஒயனை காரணம் சொல்லிட்டு ஃபாதரோட ஆஃபீஸ் ரூமுக்கு வராங்க. வந்து பார்த்தா இங்கே ஃபாதர் தான். ஜிமின் சொல்கிறாங்க, ஃபாதர் எங்கே ஒயன் சொல்கிறாங்க. ஒயன் வந்துட்டு போயிட்டா சொல்கிறாங்க. எங்கே சொல்லி கேட்குறாங்க, எங்கே போயிட்டா என்ன விட்டு சொல்கிறாங்க. ஒயனை ஒருத்தவங்க அடாப்ட் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. அடாப்ட் பண்ணிட்டாங்களா என்கிட்ட சொல்லவே இல்லை, நீங்கள் யாரு கூட அனுப்பிட்டீங்க ஒயனை சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப அழகாங்க. இங்கே பாரு ஜிம்னு அழக்கூடாது, இங்கே பாசட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒயனத்தை நம்ம ஃபாதர் தான் ஜிம்னு தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போய் வரத்துல நிற்க வைக்கிறாங்க. நின்றுட்டுருக்காங்க. அங்கே ஒரு கார் நின்றுருக்கு. அந்த கார் பக்கத்தில் ஒரு கிராண்ட்மா ஜங்குக்கு அப்புறம் நம்ம ஒயன் நின்றுட்டுருக்காங்க. இப்போ கூட ஜங்கு அந்த கிராண்ட்மா கேட்குறாங்க. இப்போவும் கேட்குறேன் ஜங்குக், நம்ம வந்துட்டு அந்த பையனை அடாப்ட் பண்ணிக்கலாமா ஜிமினை சொல்லி கேட்குறாங்க. நோ நான் அடாப்ட் பண்ணிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. இவன் மட்டும் தான் எனக்கு சிஸ்டர் சொல்கிறாங்க. இவன் மட்டும் அவங்க சிஸ்டரா, ஆமாம் அவனுக்கு பிரதராக வேண்டவே வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. இதை கேட்குற ஜிமினுக்கு ஒரு டேஸ் ஒரு ஜிமினுக்கு ஃபாதர் தூரத்தில் நின்றுட்டுருக்காங்க. பாருப்பா அந்த பையனுக்கு உன்னை கூட்டிகிட்டு இப்போ விருப்பம் இல்லையா, அதனால உங்கள் கிராண்ட்மா உனக்கு பதிலாக ஒயனோட அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா, அந்த பையனுக்கு சிஸ்டர் தான் வேணுமா, நீ வேணாமா, அதனால தான் வந்துட்டு மாற்றி அடாப்ட் பண்ணிட்டாங்க. நீ கோச்சிக்க கூடாது, என்ன உன்னை விட இதை விட பட்டரா கூட ஒருத்தவங்க அடாப்ட் பண்ணுவாங்க, இல்லை நீ என் கூட இருக்கலாம்ல சொல்லிட்டு நம்ம ஃபாதர் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு டேஸ் ஒரு எங்கேயும் போக மாட்டேன் சொல்லிட்டு ஜிமின் அப்படியே டர்ன் பண்ணிக்கிறாரு. ஹெட் டர்ன் பண்ணிட்டு ஃபாதர் தூக்குறாங்க ஜிமினை. ஏன்னா ஜிமின் ஃபாதர் தான் அதிகமாக தூக்குவார், மற்ற குழந்தைங்க கூட அதிகமாக தூக்க மாட்டார். ஜிமின் மட்டும் கொஞ்சம் ரொம்ப லவ்வுக்காக ஏங்குற ஒரு பையன், ரொம்ப குட்டி குழந்தையா மெச்சூரிட்டி இல்லாமல் இருந்ததுனால ஃபாதர் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. எப்படி ஹக் பண்ணிக்கிறாரு. சரி ஓகே பழக்கூட சொல்கிறாங்க. ஜிமின் தேம்பிடுறாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கலையா சொல்கிறாங்க. இல்லை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம கிராண்ட்மா கேட்குறாங்க, அங்கே இங்கே பாருடா ஒன்று ஒரு சான்ஸ் கொடு, அந்த பையனை அடாப்ட் பண்ணிக்கலாமா, நோ எனக்கு அவன் தம்பியை வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்குற ஜிமினுக்கு ரொம்ப டேஸ் வருது. அப்படி ஜிமின் நம்மளோட ஃபாதரோட ஷோல்டரில் படுத்துட்டு அழகாரு. அவங்களுக்கு அதுக்கு நிற்க முடியல சொல்லிட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ
கிராண்ட்மா ஒயனை கூட்டிகிட்டு ஜங்குக்கு அவங்க கூட போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒயன் அந்த இடத்துக்கு வந்திருக்கே மாட்டா. ஜிமினுக்கு ரொம்ப டேஸ்ட் வருது. ஒயனு போனது கூட வருத்தம் இல்லை. ஆனால் ஒரு டைம் கூட வந்துட்டு நம்ம எப்படி இருக்கோம்னு பார்க்கவே இல்லையே, அந்த 1 மந்த்தில் கேட்கவே இல்லை சொல்லிட்டு ஜிமினுக்கு ரொம்ப அழுக வருது. என்கிட்ட சொல்லாமல் கூட பாய்ஸ் கூட சொல்லாமல் போயிட்டாலே, ஒரு பாய் சொல்லிட்டு போனால் என்ன, அப்போ என் சிஸ்டர் இல்லைல்ல, அவள் என் சிஸ்டர் தான் எனக்கு அதெல்லாம் பண்ணியிருப்பா, அவள் யாரோ தானே சொல்லிட்டு ஜிமின் அப்போ தான் நினைக்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்க யாரும் சொந்தம்லாம் கிடையாது, எல்லாரும் வேறு வழி இல்லாமல் இங்கே இருக்கும் போல சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி ஆயிடாரு. அதுக்கப்புறம் அந்த டேக்கு அப்புறம் ஜிமின் யாரும் பேசல, சிரிக்கல, எவ்ரிடே அழுறாரு, ரொம்ப அழுதுட்டு இருக்காரு. அது அந்த டே வரைக்கும் அவர் அதிகமாக அழுததே இல்லை. அதுக்கப்புறமா தான் ரொம்ப அழ ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போது நம்ம ஜிமின் அப்படி ப்ரெசென்ட்டில் வராங்க. நம்ம ஜவுங்கிட்ட சொல்ல ஜவுக்கு அப்படி முகத்தில் கை வச்சுக்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்குது ஜிமின் தானே எப்படி இந்த மாதிரி புரிஞ்சு வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. சொல்லுங்கள், அந்த ஏஜில் என்னை உங்களுக்கு பிடிக்கல, என்னை அவ்வளோ வருத்திங்கல்ல, உங்களுக்கு ஒயனை பிடிச்சிருந்துச்சில்ல, அதனால தானே நீங்கள் ஒயனை மட்டும் கூட்டிகிட்டு வந்தீங்க, என்னை யாரும் மாதிரி விட்டுருந்தீங்க. நான் ஒன்று உங்கள் வீட்டுக்கு வரணும், வசதியாக இருக்கணும்னு ஆசைப்படல, ஜஸ்ட்டு கிராண்ட்மா ரொம்ப லவ் கேரை காமிச்சாங்க, அதனால் எனக்கும் அந்த லவ் வேணும்னு தோணுச்சு, அது தப்பா அப்படி ஜிமின் அழுறாங்க. அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்காத, போய் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உங்களை நான் பார்க்குறேன், உங்களை மட்டும் எனக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னு ஜிமின் சொல்ல அவங்களால தாங்கிக்க முடியல, ரொம்ப டேஸ்ட் வருது. ஜிமின் என்ன தப்பாக புரிஞ்சுட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே பரவாயில்ல சொல்லிட்டு ஜிமின் தான் டேஸ்ட்லாம் வைப் பண்ணுறாங்க. இப்போது ஜிமின் அம்மா தான் ரூம் வரும் லாக் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு பார்ப்பா ஃபுட் ரெடி ஆகிடுச்சுப்பா வாப்பா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் அப்படி எழுந்திருக்காங்க. எழுந்திரிச்சு டேஸ்ட்லாம் வைப் பண்ணி விட்டார். பாஸ்ட் மெமரிஸ்லாம் வந்தாலும் ரொம்ப ஹார்ட் ஆகிட்டார். அப்படியே டேஸ்ட்லாம் வைப் பண்ணிட்டு வெளில வர ஜிமினோட அம்மா ஜிமினோட ஃபேஸை பார்த்த ஒரு செகண்டில் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜிமின் அழுதே சொல்லிட்டாங்க. இல்லைம்மா சொல்லிட்டாங்க. ஜிமினோட அம்மா டக்குனு ஜிமின் ஹக் பண்ணிக்கிறாங்க. தங்கம் என்னாச்சு ஏன் அப்படி கேட்குறாங்க. இப்போ அப்படியே ஜங்க பார்க்குறாங்க. பார்ப்பா என்ன சொன்னே சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கம் கண்ணு டேஸ்ட் இருக்குது, இங்கே பாருங்கள் என்ன பிரச்சனையா சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஆண்டி அதெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அம்மா ஒன்றும் இல்லை, நான் என்னோட சைல்டுஹுட் மெமரிஸ் சொல்லிட்டு இருந்தேன். அம்மா அதை சொல்கிறாங்க. அங்கே பார்ப்பா நம்மகிட்ட எத்தனை சொல்லியிருக்கா அதை பேசாத சொல்லிட்டு, அம்மா இருக்கேன், அப்பா இருக்காங்க, உனக்கு கிராண்ட்மா இருக்காங்க, கிராண்ட்ஃபா அண்ணா இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்கும்போது எதுக்கு அதை நினைக்கிற, அது ரொம்ப ரொம்ப கசப்பான ஒரு விஷயம், அதெல்லாம் நினைக்கூடாது எத்தனை சொல்லியிருக்கா சொல்கிறாங்க. அதுமா சொல்கிறாங்க பாரு இனிமேல் நினைக்கூடாது சரியா, இப்படி அடுத்தனா எங்களுக்கு எவ்வளோ ஹார்ட் ஆகும், அப்பா பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், அப்போ துடிச்சு போயிடுவாங்க, அப்படிலாம் அழக்கூடாது சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா தான் அவங்களோட ட்ரெஸ்ஸில் இந்த ஜிம்மோட ட்ரெஸ்ஸில் வைப் பண்ணுறாங்க. ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க அம்மாவை. அம்மா லவ் யூ சொல்லிட்டாங்க. லவ் யூ டூடா அப்படி அழக்கூடாது சொல்லிட்டு ஜிம்மோட அம்மா தான் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு ஜிம்மோட அம்மா என்ன பண்ணுறாங்க, ஜம்முக்கு நீங்கள் கீழே போங்க சொல்லிட்டாங்க. ஜம் கீழே வந்துடுறாங்க. இப்போ ஜிம்மோட அம்மா தாங்க பாரு அழக்கூடாது, அழாத, நம்மகிட்ட எத்தனை சொல்லியிருக்கு, அம்மா அழவே கூடாது சொல்லிட்டு, உனக்கு அங்கே ஃபேமிலி எதுவும் பிடிக்கலையா சொல்கிறாங்க. ஜங்கோட ஃபேமிலி பிடிக்கலையா, இல்லை அங்கே எதனா கஷ்டமாக இருக்கா சொல்லு, அம்மா இப்போயும் சரி பண்ணிடுறா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. இல்லை எதுவும் இல்லைம்மா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்புறம் எதுக்காக அழகாக சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா சொல்லி ஜிம்மில் அப்படியே டேஸ்ட்டில் வைப் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஜிம்மில் யாரும் இதை ஷேர் பண்ணதே இல்லை, அதனால தான் இப்போ ஃபைனலாக ஜிம்மோட அம்மாவும் ஜிம்மில் டேஸ்ட்டில் வைப் பண்ணிட்டு அப்படியே ஃபோர் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க, கீழே கூட்டிகிட்டு வராங்க. இப்போ ஜங்கு உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கான பிடிச்ச ஃபுட்டு எல்லாமே ஜங்கோட கிராண்ட்மா ஜிம்மோட கிராண்ட்மாட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவருக்கு பிடிச்ச ஃபுட்டு எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே ஜிம்முக்கு பிடிச்ச ஃபுட்டு எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக சர்வ் பண்ணுறாங்க எல்லா ஃபுட்டையும். ஜிமின் ஒரு மாதிரி இருக்காங்க. இப்போ ஜங்கு அவரோட ஒரு வாய் கூட சாப்பிட முடியல, மனசே கேட்கல. நம்ம என்ன நினச்சிருந்தோம் என்ன நடந்துன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ஒரு மாதிரி கட்டியாக அதோட கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இப்போ ஜிம்மோட கிராண்ட்மா தான் இந்தப்பா சாப்பிட சொல்லிட்டு ஃபீட் பண்ணுறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க பாரு நீ என்னோட கிராண்ட் சரை மேரேஜ் பண்ணியிருக்க, ஓகேவா, நீ நல்லா பார்த்துப்போ நம்பிக்கையோடு இருக்க, அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், முன்னே நல்லா நான் பார்த்துட்டேன், கிராண்ட் சரை நல்லா பார்த்துக்கல சொல்லிட்டு அவங்க ரொம்ப லவ்வோட அப்படி ஃபீட் பண்ணுறாங்க. ஜவுக்கு ஃபீட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு மாதிரி இருக்குங்க. பார்ப்போட ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன், எந்த ஒரு சுச்சுவேஷன் ஜிம்மில் ஹர்ட் பண்ணுறாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அழுதனால தாங்கிக்க முடியாது சொல்லிட்டு ஜிம்மில் கிராண்ட்மா சொல்கிறாங்க. ஜவுக்கு என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்போ அவன் அழுதுக்கே நான் தான் ரீசன் சொல்லிட்டு ஜவுக்கு பார்க்குறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிம்மின் ஜவுக்கு 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. எப்படியும் ஜவுக்கு சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சு ரொம்ப நேரம் இருக்காங்க. இப்போ ஈவினிங் தான் ஜிம்மின் பார்க்குறாங்க. அம்மா நாங்கள் கிளம்புவா சொல்கிறாங்க. இன்னைக்கு இறந்தாங்க சொல்கிறாங்க. இல்லைம்மா அவங்களுக்கு ஒர்க் இருக்கும், நாளைக்கு ஆஃபீஸில் லீவ் போட வேண்டாம், நான் கிளம்பிட்டா சொல்கிறாங்க. சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் வரணும் சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்லிட்டு ஜிம்மின் அவங்க கிராண்ட்மாட்டெலாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் பிளஸிங்ஸ் வாங்கிட்டு ஹாப்பி அப்படின்ட்டு கிளம்புறாங்க. இப்போது காரில் தான் வந்துட்டுருக்காங்க. ஜவுக்கால ஒரு வார்த்தை கூட பேச முடியல, அமைதியாக இருக்காங்க. கண்ணில் ஃபுல்லாக டேஸ்ட் தான் வந்துட்டுருக்கு. நம்ம ஜிமின் எதுவும் பேசவே இல்லை. ஜிமின் பாட்டுக்கு அமைதியாக வந்துட்டுருக்காங்க. 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு டேரெக்டாக வீட்டுக்குள்ளே வராங்க. டேரெக்டாக கூட கிராண்ட்மா ஹேண்ட் பிடிக்கிறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறாங்க, என் கூட கொஞ்சம் வாங்க சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க, வாங்க சொல்லிட்டு கூட கிராண்ட்மா ஹேண்ட் நம்ம ஜங்க் பிடிச்சிட்டு டேரெக்டாக ஜிமினோட ரூம் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிமின் எங்கள் ரூமில் வந்து உட்காந்துருக்காரு, ட்ரெஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு. இப்போ நம்ம கிராண்ட்மா உள்ள வராங்க. என்னாச்சுப்பா எது கூட்டிகிட்டு வரா சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் தான் டோர் லாக் பண்ணுறாங்க. நீங்களே சொல்கிறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போது இல்லை நான் இவனா ரொம்ப வெறுக்கிறேன் அப்படின்னா சொல்கிறான் சொல்லிட்டு நம்ம ஜங்கோட கிராண்ட்மா பார்த்து சொல்ல என்னப்பா சொல்கிறான்றதுக்கு, ஆமாம் கிராண்ட்மா நான் அவனை ரொம்ப வெறுக்கிறேன், அதனால தான் நம்ம அவனை வந்து அடாப்ட் பண்ணல அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட கிராண்ட்மா பார்க்குறாங்க. அப்படின்னா ஜிமினுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவனுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கிறான்மா, ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்குது, அதனால தான் என்ன வேர்ட்ஸாலே கொள்றான், வேர்ட்ஸாலே என்ன கொண்டுட்டு இருக்கான், ரொம்ப ஹர்ட் பண்ணுறேன், என்ன ரொம்ப வெறுக்கிறாங்க கிராண்ட்மா, தயவுசெய்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
கிராண்ட்மா சொல்ல இப்போ நம்ம ஜங்கு கூட கிராண்ட்மா பார்க்குறாங்க ஜிம்மின்னு அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம்மின்னு ரன் பண்ணுறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க உட்கார சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின்னு உட்காராங்க. பக்கத்து ஜங்கு உட்காந்துருக்காங்க. ஜங்கு உட்கார டேஸ் ஸ்டாப்பே ஆகலை, வந்துகிட்டே இருக்கு. இப்போ கிராண்ட்மா பார்க்குறாங்க, பாருப்பா என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க, உங்களுக்கு தான் சண்டையாக சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு தாங்க பாருங்க கிராண்ட்மா, நான் ஏன் இவன் அடாப்ட் பண்ண வேணாம்னு சொன்னால் மட்டும் சொல்லுங்க அவன்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின்னு பார்க்குறாங்க. கிராண்ட்மா அங்கே பாருங்கள், எனக்கு எதுவும் தேவையில்லை, என்னோடய பாஸ்ட் மெமரிஸை நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு பெயின்ஃபுல்லான ஒரு மெமரிஸ், ஓகேவா. நீங்கள் ஒன்று நான் அடாப்ட் பண்ண சொல்லிட்டு ஒன்று ரூல்ஸ் இல்லையே, ஓகேவா. நீங்களா பார்த்து குடிச்சு வரது உங்களோட விருப்பம், அவங்க யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது, அது தப்பு தானே அப்படி சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாதுலாம் சொல்கிறாங்க. ஓகேடா, தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க, என்னோட வாய்ஸ் சுத்தமாக செட் ஆகலை, அதனால தான் இதில் கட் பண்ணுறேன். தேர்ட் பார்ட்டாக சீக்கிரம் போடுறேன். ஓகே, பாய், டேக் கேட்டா.